ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 எக்ஸாம் 2022 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் நிரந்தர பதிவு விவரங்கள்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நிரந்தர பதிவுகளுக்கு ஏற்கனவே பதிவு செய்தோம் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே பதிவு செய்தோங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உங்களுடைய கேப்சா, உங்களுடைய சீக்ரெட் கோட் கொடுத்து கேப்சா கொடுத்து சமர்ப்பிக்கணுங்க. கொடுத்துட்டு இப்போ உங்களுடைய டேஷ்போர்டுக்கு உள்ளார வந்திருக்கும். நீங்கள் ஏற்கனவே என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய டேஷ்போர்டு எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட் மட்டும் என்னென்ன அப்ளை பண்ணீங்க, அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இதில் லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணுறேன். அதில் நான் லாஸ்ட்டாக குரூப் 2க்கு என்ன அப்ளை பண்ணியிருந்தனோ அந்த நம்பரை எடுத்துக்கிறேன். அதில் போய்ட்டு ஹால் டிக்கெட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ஹால் டிக்கெட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுக்கு லிங்க் வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுனால என்னோடய ஹால் டிக்கெட் லிங்க் வந்துருச்சு. ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்படி நீங்கள் இந்த டீட்டெயில்ஸில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை தான் நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணணும். கொடுத்துட்டு டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஹால் டிக்கெட் வந்து இப்போ டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களோட டவுன்லோட் டிக்கெட். ஸோ இன்றைக்கி இந்த வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த எக்ஸாம் நடக்கிறதுனால சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கொரோனா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக முகக்கவசம் அணியணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து 9லேருந்து 12:30 மணி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9 மணிக்கெலாம் நீங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த சீட்டில் இருக்கணும். ஸோ அந்த சீட்டில் நீங்கள் 9 மணிக்கெலாம் அங்கே அரைவ் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. அது இல்லாமல் எந்த ஒரு திங்ஸையும் நீங்கள் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாமில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.